எது அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்குது, அங்க படிச்சவனை ஊத்தி குடுறாங்குது. என்ன நீ மெச்சிட்டு இருக்கிற? நீ அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா என் பாட்டேன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் பார்க்கும் நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதா விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்ங்கிறான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்ல. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்திலிருந்து வந்ததுதான். அப்புறம் நீ அது இல்லாம என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியறது இல்ல, எது கேவலம்னு தெரியறது இல்ல. பீஸா பறக்கிறது கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்குது. இதை மாத்தணுங்கிற, அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கான்னு நீ வாய்ப்பு தரல. சரிதான் ஆண்டுட்டி. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டு, அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்ட. ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லாலே விரட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட எரி, சிலுவையில் கூட அற, ஒரு தடவை குடு. அப்ப தெரியுமில்ல அது கற்பனையா இல்ல அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்கறனா இல்லையான்னு மட்டும் பாரு. தம்பி, ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய்ன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபாய். ஒரு கயத்து கட்டில் 40,000 ரூபாய். ஒரு ஓலை கொட்டம் 500 ரூபாய். ஜப்பான்ல வாங்குறான், அரபு நாடுகள்ல இருந்து, ஜப்பான் சீனால இருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர ஏறினவன என்ன பாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் பல லட்சம் ரூபாய் கொண்டு வந்துட்டான்றான். தக்காளி 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 நான் கத்திட்டு கிடந்தான். அப்புறம் வெங்காயம் தான். அப்பெல்லாம் எனக்குள்ள சிரிப்பா வரும். என்னவோ ஒண்ணு உங்களுக்கு இது என்ன பண்றது? சரி போங்க. இனிமே நாங்க சொல்லணும், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு பேசணும் போல இருக்கு. ஆனா இப்ப இந்த தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தூய்மை பணியாளர் அந்த படியில இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதை வந்து ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனா சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் எடுத்தும் போது அவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்தப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி முரண்பாடுகள் வரது எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம இதுல என்ன தம்பி, ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யறதுங்கிறப்பதான் இது இவங்க அது இழிவாக்குறதுறாங்க. இப்ப வேளாண்மை நான் ஒண்ணு சொல்றேங்க, வேளாண்மை செய்கிற வேளாளர் உங்களுக்கு புரியுதா? இப்ப கடல்ல வேளாண்மை, இப்ப மீன் பிடிக்கிறவர் மீனவர்னு நீங்க சொல்ற, நம்ம பிரிக்கிறோம். இப்ப நான் வேட்டையாடுறேன், விடுமுறை காலங்களில் வேட்டையாடுறேன், நான் வேடுவன் ஆயிடுறேன், நான் குறவர் ஆயிடுறேன். நான் ஆடு மாடு வளர்க்குறேன், நானும் ஆயர் ஆயிடுறேன். நான் வேளாண்மை செய்யறேன், வேளாளர் ஆயிடுறேன். எங்க உறவுகள் கடல்ல மீன் பிடிக்கிறாங்க, நான் கம்மாயில மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவர் ஆயிடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப எந்த வேலையும் யாரும் செய்யலாம். நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அது அரசு வேலையாக்கு, படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாத்திரோங்கிற துப்புரவு பண்ணிடுற. இப்ப அமெரிக்கா, சிங்கப்பூர்லாம் எப்படி பண்ணுது? ஒரு நவீனமா நல்ல சுகாதாரமா பூட்ஸ் கிட்ஸ் கிளவுஸ் எல்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமா எடுக்கலாம். முதல்ல குப்பை இல்லாத நகரத்தை உருவாக்க நம்ம கத்துக்கிறோம். எதுக்கு தூய்மை, எதுக்கு நீங்க அசுத்தமாகுது, எதுக்கு குப்பை வருது, எப்படி வருது? ஏன் நீ வீட்டை நீ குப்பையா போடுவியா? அப்ப எப்படி நாட்டை குப்பையாக்குற? நான் வரும்போது நீ அப்படிலாம் குப்பையை போட முடியாது. எல்லாம் தெருவெல்னு எங்கு பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ள தவிர வெளியில நடந்தீங்கன்னா 2 கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். முழுக்க கண்காணிப்பு கருவிகளால கண்காணிச்சிருவேன். நீ தப்பிக்கவே முடியாது. நீ குப்பையை அங்கிருந்து தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. குப்பையை கூட ஒழுங்கா போட தெரியாத நாடு குப்பை மேடா தானே போகும். அதனாலதான் அவங்க தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள் மாத்தி அதை அரசு பணியா மாத்துவேன்னு சொல்றேன். நீங்க அந்த பணியை நீங்க எதுக்கு, நான் அதுக்கு குப்பையில தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மரக்கண்டு நடக்கூடாதா? சொல்லுங்க, மரக்கன்று நடக்கூடாது, மற்ற வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதா?
இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டத்துல பல பேர் வேலைக்கு எடுப்பேன். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து அந்த பகுதி நேரம் போக, இப்ப தென்கொரியால அவர் என்ன சொல்றாரு, போய் நீ பகுதி நேரம் சண்டை வரும்போது சண்டை போடு, இப்ப மாடு மேய்ன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. சொன்னது சிரிக்கிறீங்கல்ல. இப்ப நான் சொல்றது தானே அவரு இப்ராஹிம் ட்ரோரே பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு திடீர்னு ஒரு நிலத்துக்குள்ள அவளை பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாதா? ஒரு கனவு இருக்கணும்ல. இப்ப நான் சொல்லும்போது சிரிக்கிறீங்களா? கெஜ்ரிவால் எப்படி பண்ணாப்ல? அந்த 5 ஆண்டுக்குள்ள அந்த இதுல பண்ணிட்டார்ல, அவளை தூக்கி கொண்டு வந்துட்டார்ல. 60 ஆண்டுகளை நீ பண்ணலையே. அப்ப உனக்கு நோக்கம் இல்ல, அவனுக்கு நோக்கம் இருந்தது. அங்க அந்த பெரிய மனுஷன் அந்த பினராயி விஜய் எப்படி தரத்தை உயர்த்தி கொண்டு போயிட்டாப்ல. பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அறிவு தானே. அதை கொடுக்க உனக்கு வக்கு இல்ல. அப்புறம் என்ன நீங்க குடிக்கணும்? நீ படிக்க வைக்கிறத விட்டு குடிக்க வைக்கிறதுல கவனம் பண்ணிட்டு இருக்க. 2000 அரசு பள்ளியை மூடுற, 2000 மதுக்கடையை கூட்டுற. சார் சார், அருந்ததிற்கான உள்ளொதுக்கீடுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப உங்களோட நிலைப்பாடு அதுல என்ன? இல்ல மாற்று வழி? இல்ல நீங்க எந்த குடிகளினுடைய இடப்பகிர்வு, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒதுக்கீடு பண்ணி தான் நம்மளை ஒதுக்கிட்டாங்க. இடப்பகிர்வு தான் பகிர்வு. அதுல என்னன்னா, எங்க பாட்டனார் அயோத்தியாஸ் என்ன சொல்றாரு, நீங்க சமபங்குங்கிறத நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறாரு. அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி அண்ணல் அம்பேத்கர் அதை வலியுறுத்துறாரு. எப்படின்னா, சமபங்குன்னா நீங்க பன்னெடுங்காலமா நீங்க மாளிகையில் இருப்பீங்க, நான் மண் குடிசையில் இருப்பேன், நீங்க மேட்டில் இருப்பீங்க, நான் பள்ளத்தில் இருப்பேன். அப்புறம் நீங்க கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளா, பல நூறு ஆண்டுகளா மறுக்கப்பட்ட சமூகம். இப்ப 2 பேரும் ஒரு இடத்துக்கு வரும்போது பொதுத்திறன்ல வெல்வது கடினம். இப்ப நீங்க எப்படி நீங்க கவனிக்கணும்னா, 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மாவுக்கு என்ன உப்பு, ஊறுகாய், அரிசி, பருப்புக்கு வரியோ அதே வரி தான் சரக்கு மற்றும் சேவை வரி அதானி அம்பானி மனைவியும் கட்டுவாங்க. உங்களுக்கு வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இல்ல. அப்ப சமபங்கிறது சரியில்லை, உரிய உரிமை. உங்களுக்கு விளங்குதா? அப்ப அந்த அடிப்படையில இந்த குடிகள், இந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் அவரவர்கள் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரியதை பிரிச்சு கொடுக்கப்படணும். அதான் எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காதே, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது காரணம் அதுதான். இப்ப எங்கெல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது காரணம், நீண்ட காலமா ஐயா ராமதாஸ் நாங்கெல்லாம் கேட்கறது காரணம் அதான். நீங்க அவரவருக்கு உரியது கிடைச்சிட்டா சமூகத்துல போட்டி, பொறாமை, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க போயிருவீங்க, ஒரு பிரச்சனை வராது. அவருக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா போயிடும். அப்ப எல்லாருக்கும் உரிய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை சரியா பிரிச்சு கொடுக்கறது கொண்டு வந்தது பேர் தான் இந்த சமூக நீதி. உங்க விளங்குதான் அண்ணன் சொல்றது. இப்ப நீங்க வந்து ஐயா வந்து நாங்க 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்கு. யாருக்கு? பறையர், தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்தர். இதுல திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததியருக்கு கொடுத்துறாரு. நீ பொதுவுல தானே இப்ப 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவுல இருந்து அதுல தானே கொடுத்துருக்கணும். நீங்க அவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, பொதுவுல இருந்து பிரிச்சு 3 விழுக்காடு இல்ல 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போறா? எனக்கே 10 நாளே நெளிஞ்ச தட்டுல 4 பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன், அதுல 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசில இருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்திருந்தா வெளியே நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்ல, அதிகார வலிமை இல்ல, அரசியல் வலிமை இல்ல, நான் அப்படினால நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு வந்து நிக்கிறதுனால நீ ஏன் சீட் எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்ப அதுல என்ன பண்ற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் ஒரு சரத்தை சேர்க்கிறது. அது எப்படி வருதுன்னா, நீங்க உங்களுக்கு முன்னப்பா பாருங்க, எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்கு, 3 போயிருச்சு, மீதி 15 இருக்கா? இந்த 15ல இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே, அவங்க வீட்டு சாப்பாடு அவங்க கிட்ட அப்படியே இருக்கு, என் வீட்டு சாப்பாடு இருக்குல்ல இந்த 15, இதுல இவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு முன்னுரிமை, இதுலயே அவங்க வருவாங்க, அவங்களுக்கு போக எனக்கு அப்படின்னு சட்டம். இது எவ்வளவு பெரிய துரோகம் பாரு. இப்ப எப்படின்னா, அவங்களுக்கு போக எனக்கு மிச்சம்னா, ஒரு பல்கலைக்கழகத்துல 4 பேராசிரியர் வேலைன்னா எஸ்சிஏ 5 வேலைன்னா 4 போயிருது, மீதி 1 இருக்கு. அதுல நான் பறையர் எடுத்துக்கிறதா, இல்ல தேவேந்தர் எடுத்துக்கிறதா, இல்ல ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பழங்குடி எடுத்துக்கிறதா? 1. இப்ப எவ்வளவு பெரிய துரோகம் இது. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ பொதுவில இருந்து எடுத்து கொடுத்து என்னை பாதிக்காம தற்காந்து இருக்கணும். நீ எடுத்து கொடுத்துட்டு அதுல முன்னுரிமைன்னு போட்டதான் சொல்றேன். நீ கொடுத்தது தப்பு இல்ல, சரி கொடுத்துட்டா விடு, இந்த பிரியாரிட்டியை தூக்கு, முன்னுரிமையை தூக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த 3 ரொம்ப நாளா 14 ஆண்டுகளா இழந்துட்டேன், அந்த 3ஓட இன்னும் 2 சேர்த்து 5 போடு, எனக்கு 20 கொடுன்னு கேட்கிறேன். நீ கொடுக்க மாட்டேன், நான் வந்து போடுவேன். உங்களுக்கு புரியுதா? அதான் நான் சொல்றது. நீ கொடுத்ததை நான் எடுத்துன்னு சொல்லல, ஏன் கொடுத்தா கொடுத்துட்டா, இந்த முன்னுரிமை என்னை ரொம்ப இடிக்குதுங்கிற. அதனால அண்ணன் சொல்றது விளங்குதுல்லப்பா, அது அப்படிதான் நம்ம சொல்றோம். யாருக்கும் இடப்பகிர்வு வேணாம்னு நம்ம சொல்லல, அவரவருக்கு உரியதை கொடுப்போம். இப்ப நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா, பஞ்சாப்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பஞ்சாப்ல எங்க இருக்குன்னு சொல்லணும், அங்க வாழ்றல்ல அவன் என் ஆளுக்கு கொடுக்கணும். இப்ப ஆந்திரால வாழ்ற எனக்கு கொடுக்கணும், கர்நாடகாவில் 1.25 கோடி நாங்க இருக்கோம், அதுல ஆதி தமிழ் குடிகள் நாங்க 75 விழுக்காடு, நாங்க 75 லட்சம் பேர் இருக்கான்.
எங்களுக்கு அங்க எஸ்சின்னு எங்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு இருக்கா, சிறப்பு வாய்ப்பு இருக்கா பாருங்க, பாருங்கப்பா இருக்கான்னு பாருங்க. அவர் பேக்வேர்ட்ல தான் நாங்க இருப்போம், ஓபிசியில தான் இருப்போம். அப்ப காலங்காலமா என்னுடைய பெருந்தன்மையும் பேரன்பையும் நீ இழிச்சாத்தனம்னு கருதிடக்கூடாதுல்ல. உன்னுடைய வளம் உனக்குன்னு இருந்துக்கிற. முல்லை பெரியாறு தனியா இருக்கு, கர்நாடகா தனியா இருக்கு, என்னோட நெய்வேலி உனக்கு, நரிமணம் பெட்ரோல் உனக்கு, அணு உல மின்சாரம் உனக்கு, அணு மின்சாரம் உனக்கு, என் வளம் எல்லாருக்கும். நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், நீங்க கனடாவே இருந்துருவீங்க. நீங்க அப்படியே நீங்க எல்லாம் உங்க மாநிலத்துக்கு உங்க ஆளா இருந்துருவீங்க. எப்படி ஆனா ஆவின் இல்ல அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நானே அதை இடிக்க கூடாதுன்னு போராடி இருக்கேன். அதை இடிக்க அப்ப கட்ட அனுமதிச்சவனை தான் கொஞ்சம் சரி பண்ணணும், பச்சை மட்டை வச்சு புழக்கணும். நீ அன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு 60 வருஷம் 60 ஆண்டுகளா வாழ்ற மக்களை இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்றவன் யாரு? ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண? நீ முதல்ல ஒரு செங்கலை போய் நட்டான்ல, அவனுக்கு மின் இணைப்பு, வீடு கட்ட உரிமை, எரிகாற்று இணைப்பு, நீர் இணைப்பு எல்லாம் கொடுத்தது யாரு? அந்த தெருக்கல்ல பாதை போட்டு கொடுத்த ஐய வைக்க பேர் யாரு? அவன்கிட்ட வீட்டு வரி வசூலிச்சவன் யாரு? அப்ப இவ்வளவு காலம் வாழ விட்டு இப்பதான் ஆக்கிரமிப்பு உனக்கு இது பண்ணுதா? இப்ப இது ஆக்கிரமிப்புனா அந்த கடற்கரையில 4 கல்லறை இருக்குல்ல, அது ஆக்கிரமிப்பு இல்ல, அது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை எப்ப இடிக்கிறது? யார் இடிக்கிறது? கடற்கரை தானே. உனக்கு எப்படி கல்லறையாச்சு? நீ என்ன தேச விடுதலைக்கு என் பாட்டை வாவுச்சி மாதிரி செக்கிழுத்தியா? இல்ல யாரு நீ? எங்க பாட்டு மருது வண்டி தூக்குள்ள தூங்குனியா? தீரன் சின்ன மலை மாதிரி தூக்குள்ள தூங்குனியா? இல்ல என்ன பண்ண? அது நான் இடிக்க மாட்டேன், அதுவா இடியும். அதுவா இடியும். அதனால ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு போக மீதியை நான் பராமரிப்பேன். புதிய நீர்த்தக்கங்கள் உருவாக்க அறிவு சமூகம் எல்லாரும் இருக்கிறீங்க. உலகத்துல இயற்கையின் அரும்பெருங்கொடையா நமக்கு தந்தது பள்ளிக்கரணை ஏரி. கடலின் நீர்மட்டம் எவ்வளவோ அந்த அளவிற்கு இதன் நீர்மட்டம் இருக்கும். அது அவ்வளவு பழுப்பு நிலை சதுப்பு நிலை ஏரி, அளவு விலை உயர்ந்த இறால்கள் மீன்கள் உருவாகிறது. உலக நாடுகளின் பறவைகள்லாம் வந்து உணவு உண்டு பறந்து சென்றது. அப்படி ஒரு ஏரியை யாராவது குப்பையை கொட்டி மூடணும்னு யாருக்காவது இப்ப எந்த கொம்பை வந்தாலும் அதை புனரமைக்க முடியாது, சீரமைக்க முடியாது. இருக்கிற கொஞ்சோண்ட பாதுகாக்கலாம், அவ்வளவுதான். மீதி எல்லாத்தையும் ஏரிக்குள்ள ஒரு சாலையை போட்டு பிரிச்சு அங்கங்கே அப்படியே நெருக்கி குப்பையை கொட்டி மூட்டிட்டான். எந்த மூளைங்கிற உறுப்புல அதை கூட செஞ்சிருக்க மாட்டான். அந்த ஏரியை குப்பைமேடா ஆக்கலாம்னு. நீ குப்பையை கொட்டு, வேற ஒரு பொது இடத்துல கூட கொண்டு கொட்டு வை, ஏரிக்குள்ள கொட்டலாம்னு யாராவது சிந்திப்பானா? யாராவது? எப்படி கால கொடுமை இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வெடிக்கும். அதை விட்டுருவோம், வேற ஏதாவது கேளுங்க. ஆனா பால் மற்றும் பால் பொருட்களுக்கு தனியா தொழிற்சாலை அமைப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆவின் இதே வேலை தானே செஞ்சிட்டு இருக்கு. இதுல நீங்க என்ன மாற்று செய்ய போறீங்க? என்ன செய்யுது ஆவின்? பால் மற்றும் பால் பொருட்களை தயாரிக்குது, வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யுது. இதேதான் நீங்களும் செய்யறீங்க. பால் எங்க இருந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குது? பால் எங்க இருந்து வாங்குது? அது எங்க இருக்கு? தயாரிக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க, அந்த பால்ல இருந்து இவ்வளவு தயாரிச்சு இப்படி ஏற்றுமதி செய்யுது, இப்படி பண்ணுதுன்னு. குஜராத்ல இருந்து அமுதம் பால் வாங்கிட்டு இருக்கு, எதையாவது போயிட்டு இருக்குது. ஆந்திரால இருந்து பாலை வாங்கிட்டு இருக்குது அரசு, என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அது இருந்தா நான் ஏன் செய்றேன்? அப்ப நான் அதான் செய்யறேன்னா நீ ஆடு மாடு வைக்கிறது அசிங்கம்ங்கிற, என்னை அசிங்கம் 4 கோடி 3 கோடி லிட்டர் பாலை கொண்டு வருவோம்ங்கிறாரு. எங்க குழாயில இருந்து பிச்சுவீங்களா, மாட்டுக்காம்பல இருந்து பிச்சுவீங்களா? எங்க இருந்து பிச்சுவீங்க? இல்ல அதுல உங்களுக்கு தெரியுங்க, போட்டிங்கிறது கோட்பாட்டு அளவு போட்டி தான் உங்களுக்கு. இதுவரை இந்த நாட்டில் என் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகள் தினந்தோறும் போராட்டம் நடக்குது. அதை நீங்க என்னையோட நீங்க ஊடகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்க நல்லா கவனிப்பீங்க. ஆசிரியர்கள், படிப்பிக்கிற ஆசிரியர்கள் பாதையில் நிக்கிறாங்க, மருத்துவர்கள் வீதியில் நிக்கிறாங்க, செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க, வேளாண் குடிமக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாருமே வீதிக்கு வந்து போராடும் போது அரசு நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லுது. இப்ப கடந்த காலத்துல நிறைய போராட்டங்கள் வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அது என்னன்னா, இந்த போராட்டங்களை எல்லாம் கையெழுத்தது யார்? இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு திணித்தது யார்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதே, இதை தந்தது யாருன்னா இவர்கள் தான்.
இதையெல்லாம் தந்தவர்கள் இவர்கள், இதை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் நாங்கள். அதுல இருக்கிற வேறுபாடு புரியுது. இவங்க 3 பேரும் ஒரு இலவசம் இருக்காங்க, நாங்க இல்லைன்னு இருக்கோம். இப்ப யாராருக்கும் போட்டின்னு தெரியுது. அது ஒரு கரை, இது ஒரு கரை. அவர்கள் திராவிடர்கள்ங்கிறாங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். அவங்க இருமொழி கொள்கைங்கிறாங்க, நாங்க ஒரு மொழி கொள்கை, விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறோம். அப்ப ஒவ்வொன்றிலையும் மாறுபடுறோம். இதுக்குள்ளதான் போட்டி இருக்குமே ஒழிய, நீங்க இப்ப இலவசம்ங்கிறாங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன், நான் அதை கொடுப்பேங்கிறேன். நான் இலவசம் தரேன், கல்வி மருத்துவம் தூய குடிநீர் தரேன், மற்றதெல்லாம் இலவசம் தர முடியாதுங்கிறேன். அப்ப இந்த கோட்பாட்டு அளவில் நாங்க மாறிபட்டு நிக்கிறோம். இதுக்குள்ளதான் போட்டி இருக்க முடியும். இந்த நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒன்னு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, இது நாளை தவிர வேற யாரும் இருக்காங்களா? அப்ப அதனாலதான் இது நாளை எதிர்த்து நாங்க நிக்கிறோம். இப்ப உங்களுக்கு விளங்குதா? அப்ப அதுல அவங்க குறிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இவங்க எதிரி, இவங்க அது எதிரின்னு. இப்ப என்டிஏவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல என்டிஏக்கு என்ன பிரச்சனை வருது? இங்கே ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி எடப்பாடி வர்றதா, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஸ்டாலின் ஐயா வர்றதா? திமுகவா அதிமுகவா? பிசாசா பேயா? பேயை விட்டுட்டு பிசாச கல்யாணம் பண்றதா? பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேயை கல்யாணம் பண்றதா? இப்ப நாங்க இந்த பேயை தள்ளிட்டு ஒரு தேவதையை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். தீமைக்கு மாற்று தீமை இல்ல. நபிகள்கிட்ட கேட்கிறாங்க, தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு. நான் நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்னு. இப்ப நன்மை யாரு? இப்ப அதிமுக திமுக 2 வெவ்வேறு கட்சி. இப்ப திமுக 11 அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள். சொல்லணுமா, பேர் சொல்லணும்னு இல்ல. இப்ப கூட புதுசா கொஞ்சம் பேர் போய் சேர்ந்து இப்ப அடுத்த அமைச்சரவை வரனா அதுலயும் அவங்க. அப்ப 2 வெவ்வேறு கட்சின்னு எப்படி சொல்றீங்க? கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறி இருக்கா? இங்கேயும் டாஸ்மார்க் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இங்கேயும் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் இருக்கும். இங்கேயும் மலையை வெட்டுவாங்க, மணல் அள்ளுவாங்க. எல்லாம் அதேதான் தொடரும். அப்போ ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்ப 2 ஒரே கட்சி தான். இங்க வந்து சேரும்போது தாய் கழகத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் அங்க போனா நாங்க சேய் கழகத்துக்கு போயிட்டோம். இப்ப தாயை போலதானே பிள்ளை இருக்கும், நூலை போலதானே சேலை இருக்கும். இது சொர்ணாக்காவா இருந்தா இது மட்டும் என்ன தேவதையாவா வந்துடும்? இது குட்டி சொர்ணாவா தான் இருக்கும். அப்படித்தான் இது இந்த கட்சிகள். அதனால இந்த கோட்பாட்டு அளவுல நாங்க முரண்பட்டு நிக்கிற போது அவங்க ஒரு முனையில இருக்காங்க, நாங்க எதிர்முனையில இருக்கோம். அவங்க சூலாயுதமா இருக்காங்க, நான் வேளா இருக்கேன்.